வணக்கம் நண்பர்களே. மலையாளத்திலிருந்து தமிழுக்கு வந்து கல்லா கட்டிய படங்கள், நிறைய படங்கள், வேற மொழி படங்கள் தமிழுக்கு வரும். ஆனால் சில படங்கள் மட்டும் ஒரிஜினலை விட அதிகமாக கலெக்ஷன் பண்ணியிருக்கோம், அதிகமாக நல்ல பேரும் வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி படங்கள் என்னென்ன படங்கள் மலையாளத்திலிருந்து தமிழுக்கு வந்து நல்லா வசூல் பண்ண படங்கள் என்ன, நல்ல பேர் வாங்கின படங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மோகன்லால் நடிப்பில் மணிச்சித்திரத்தால், ரஜினிகாந்த் நடிப்பில் சந்திரமுகியாக தமிழில் வெளிவந்தது. மணிச்சித்திரத்தால் 1993 மோகன்லால் நடிப்பில் வெளிவந்துச்சு. இதில் வந்து மோகன்லால், சுரேஷ் கோபி, சோபனா, திலகன் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. அதாவது அந்த காலத்தில் வந்து ரொம்ப பிரபலமாக ஓடின படம், அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இதில் சில தமிழ் பாடல்களும் இருக்கும். அதாவது அதில் வர்ற அந்த பொண்ணு வந்து இங்கே தமிழ் பொண்ணாக வருவாங்க, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர்ற பொண்ணு. அதனால் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த படத்தை வந்து ஃபாசில் டைரக்ட் பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா வசூலான படம் இது. இதை வந்து 2005 சந்திரமுகிங்கிற பேரில் எடுத்திருந்தாங்க. இதில் வந்து ரஜினிகாந்த், பிரபு, அதாவது மோகன்லால் கேரக்டரில் ரஜினிகாந்த், சுரேஷ் கோபி கேரக்டரில் பிரபு, சோபனா கேரக்டரில் ஜோதிகா எல்லாம் நடிச்சிருந்தாங்க. அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதாவது பாபாவோட தோல்விக்கு அப்புறம் ரஜினிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸான ஒரு படம். ஒரு வருஷத்தை தாண்டி ஓடிச்சு. ரொம்ப ஒரு நல்ல பேர் கிடச்சிது இப்போ டைரக்டருக்கும் ரஜினிக்கும். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வந்து வாசு. அடுத்து அநியத்தி புறாவு அப்படின்னு மலையாளத்தில் வந்த படம். விஜய் நடிப்பில் காதலுக்கு மரியாதைன்னு வந்துச்சு. அநியத்தி புறாவு வந்து 1997 குஞ்சாக்கோ கோபன், ஷாலினி நடிப்பில் வெளிவந்துச்சு. இந்த படம் மலையாளத்தில் ரொம்ப அதாவது வித்தியாசமான கதை, அந்த நேரத்தில் ஒரு வித்தியாசமான கதையாக இருந்ததுனால ரொம்ப பிரபலமாக ஓடிச்சு. பட்டி தொட்டியெல்லாம் பரபரப்பாக ஓடின படம். இந்த படத்தை 1997 அதாவது அதே வருஷத்தில் காதலுக்கு மரியாதைங்கிற பேரில் விஜய், ஷாலினி, ஷார்லி, சிவகுமார், ஸ்ரீவித்யா இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படமும் ரொம்ப விஜய்க்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்த ஒரு படம், வசூல்லையும் நல்ல வசூலான ஒரு படம். இந்த 2 படத்தையுமே ஃபாசில் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். அப்புறம் என்னென்னும் கண்ணே டெண்டை அப்படிங்கிற படம் வருஷம் 16 அப்படிங்கிற பேரில் தமிழில் வந்துச்சு. என்னென்னும் கண்ணே டெண்டை 1986 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை ஃபாசில் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே புது முகங்களை நடிச்சிருந்தாங்க, சில பழைய முகங்கள், ஸ்ரீவித்யா, ஒரு சில நடிகர்கள் பெரிய நடிச்சிருந்தாங்க. மற்றபடி இந்த படம் வந்து மிகப்பெரிய உள்ள சக்ஸஸ் ஆச்சு. மிகப்பெரிய உள்ள காமெடியிலையும் சரி, கதையிலும் சரி பெரிய உள்ள சக்ஸஸ். இதை வந்து 1989 தமிழில் வருஷம் 16 அப்படிங்கிற பேரில் எடுத்திருந்தாங்க. இதில் கார்த்திக், குஷ்பு, பூர்ண விஸ்வநாதன், சார்லி எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. பாடலும் சரி, இளையராஜா இசையமைச்சிருந்தார். படமும் சரி பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. இந்த 2 படத்தையுமே ஃபாசில் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். இது என்ட மம்முக்குட்டி அம்மாவுக்கு அப்படிங்கிற படம் என் பொம்முக்குட்டி அம்மாவுக்குங்கிற பேரில் தமிழில் ரிலீஸ் ஆகிருந்தது. அதாவது என்ட மம்முக்குட்டி அம்மாவுக்கு 1983 மோகன்லால், பூர்ணிமா ஜெயராம்லாம் நடிச்சிருந்த படம். பேபி ஷாலினி நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து அதாவது கதை அம்சத்துலேயும் சரி, கதை அமைப்புலையும் சரி, திரைக்கதையிலையும் சரி பெரிய அளவில் ஹிட் ஆச்சு இந்த படம் 1988 என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு அப்படிங்கிற பேரில் சத்யராஜ், சுஹாசினி, ரகுவரன், ரேகா எல்லாம் நடிச்சிருப்பாங்க. இளையராஜா இசையமைச்சிருப்பார். படம் வந்து ரொம்ப பிரபலமாக, அதாவது ஒரு ஆக்ஷன் மூவிலேயே நடிச்சிட்டு இருந்த சத்யராஜ் வந்து இந்த மாதிரி ஒரு கதையம்சம் உள்ள மூவியில் நடித்த உடனே ரொம்ப ஒரு நல்ல பேரும் கிடச்சிது, வசூலும் நல்லா இருந்துச்சு. இந்த 2 படத்தையுமே ஃபாசில் தான் டைரக்ட் பண்ணியிருப்பார். சுரேஷ் கோபி, ஜெயராம் நடித்த சம்மரின் பெத்லேகம் லேசா அப்படிங்கிற பேரில் தமிழில் வந்துச்சு. அதாவது 1998 சம்மரின் பெத்லேகம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இதில் வந்து ஹீரோவாக சுரேஷ் கோபி, ஜெயராம் நடிச்சிருந்தாங்க. மஞ்சு வாரியார் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. மோகன்லால் ஒரு கேமியோ ரோலில் நடிச்சிருப்பார். 2 சீனில் தான் வருவார், பட் கேமியோ ரோலில் நடிச்சிருப்பார். படம் வந்து ரொம்ப பிரபலமாக ஓடிச்சு, பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு. படத்தை டைரக்ட் பண்ணது வந்து சிபி மலையில். இது வந்து 2003 லேசா அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் ஆச்சு. இதில் வந்து சாம், அதாவது சுரேஷ் கோபி கேரக்டரில் சாம், அதாவது ஜெயராம் கேரக்டரில் விவேக், மஞ்சு வாரியார் கேரக்டரில் திரிஷா நடிச்சிருந்தாங்க.
அதாவது அந்த கேமியோ ரோல் மோகன்லால் பண்ண அந்த கேமியோ ரோலை மாதவன் பண்ணியிருப்பார். ரொம்ப நல்லா ஓடிச்சு இந்த படம். பாட்டும் நல்லா அமைஞ்சுது. இந்த படத்தை பிரியதர்ஷன் டைரக்ட் பண்ணியிருப்பார். அப்புறம் வந்து அடுத்து குஞ்சு கூனன் அப்படின்னு திலீப் நடித்த படம் சூர்யா நடிப்பில் பேரழகன் அப்படிங்கிற பேரில் வந்துச்சு. அதாவது 2002 குஞ்சு கூனன்னு திலீப் ரெட்டை வேடத்தில் நடித்த படம் ரிலீஸ் ஆகிருந்தது கேரளாவில். அது வந்து மிகப்பெரிய அளவில் வசூல்லையும் சரி திலீப்புக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. அதாவது பார்த்திங்கன்னா 2 வேடத்துலையும் வித்தியாசம் காமிச்சு நடிச்சிருப்பார். ரெண்டு கேரக்டர்லேயும் ரொம்ப வித்தியாசம். ஒரு கேரக்டரில் வந்து பல்லு வச்சு வித்தியாசம் காமிச்சு நடிச்சிருப்பார். அந்த படத்தை தமிழில் 2004 சூர்யா நடிப்பில் பேரழகன் அப்படிங்கிற பேரில் நடிச்சிருந்தாங்க. அதே போல் சூர்யாவும் அந்த ரெட்டை வேடத்தில் வித்தியாசம் காமிச்சு அதே மாதிரி பல்லு வச்சு ஒரு கேரக்டரில் பல்லு வச்சு கூணனாகவும் இன்னொரு கேரக்டரில் ஒரு சாதாரண ஒரு அழகான இளைஞனாகவும் நடிச்சிருப்பார். இதுவும் சூர்யாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. வசூல்லையும் நல்லா அமைஞ்சது. இந்த 2 படத்தையுமே சசி சங்கர் அப்படிங்கிற ஒரு மலையாள இயக்குனர் தான் இயக்கியிருந்தார். அதுக்கப்புறம் காந்தி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறப்பறம் அண்ணா நகர் முதல் தெரு அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் ஆச்சு. அதாவது 1986 காந்தி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட் மோகன்லால் நடிப்பில் ரிலீஸ் ஆகிருந்தது. மோகன்லால் கதாநாயகனாகவும் கார்த்திகா ஹீரோயினாகவும் நடிச்சிருப்பாங்க. மம்முட்டி வந்து ஒரு கேமியோவில் நடிச்சிருப்பார். இது போக சீமா மம்முட்டியோட பேரா வந்து சீமா நடிச்சிருப்பாங்க. அதாவது நல்ல பேர் வாங்கி கொடுத்த படம், மோகன்லாலுக்கு பேர் வாங்கி கொடுத்த படம், நல்ல வசூல்லையும் நல்லா ஆன படம். இந்த படத்தை சத்யன் அந்திக்காடு வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். அந்த காலத்தில் ஃபேமஸான டைரக்டர் அவர். இது வந்து 1988 அண்ணா நகர் முதல் தெரு அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் ஆகிடுச்சு. மோகன்லால் கேரக்டரில் சத்யராஜ், கார்த்திகா கேரக்டரில் ராதா, மம்முட்டி கேரக்டரில் பிரபு, சீமா கேரக்டரில் அம்பிகா நடிச்சிருந்தாங்க. இதுவும் சத்யராஜுக்கு நல்ல ஒரு கதை அம்சம் உள்ள படமாக நல்ல வசூலியும் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை பாலு ஆனந்த் டைரக்ட் பண்ணியிருப்பார் தமிழில். அடுத்து தேன்மாவின் கொம்பத்து அப்படிங்கிற பேரில் மோகன்லால் நடித்த படம் ரஜினி நடிப்பில் முத்துன்னு ரிலீஸ் ஆகிருந்தது. தேன்மாவின் கொம்பத்து மோகன்லால் நடிப்பில் 1994 ரிலீஸ் ஆச்சு. இதில் மோகன்லால் பேரா சோபனா பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து அதாவது எப்போவுமே வந்து மோகன்லாலும் சோபனாவும் ராசியான பேர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த படமும் பெரிய அளவில் நல்ல வசூலும் ஆச்சு, நல்ல பேரும் கிடச்சிது. இந்த படத்தை பிரியதர்ஷன் டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படத்தை 1995 ரஜினி நடிப்பில் முத்துன்னு தமிழில் ரீமேக் பண்ணியிருந்தாங்க. ரஜினி பேரா வந்து மீனா நடிச்சிருப்பாங்க. ரஜினி, மீனா போக ஜெயபாரதி, சரத்பாபு, பொன்னம்பலம் எல்லோரும் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து ரஜினிக்கு ஒரு பெரிய அளவில் பேர் வாங்கி கொடுத்தது. நல்ல வசூலையும் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை கேஎஸ் ரவிக்குமார் டைரக்ட் பண்ணியிருந்தார். அடுத்து வாசந்தியும் லக்ஷ்மியும் பின்னை ஞானம் அப்படிங்கிற பேரில் கலாபவன் மணி நடித்த படம் விக்ரம் நடிப்பில் காசிங்கிற பேரில் ரிலீஸ் ஆச்சு. அதில் 1999 கலாபவன் மணி நடித்த வசந்தியும் லக்ஷ்மியும் பின்னை ஞானம். கலாபவன் மணி ஹீரோவை நடிச்சிருப்பார். ஹீரோயின்ஸாக காவேரி நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் மக்களை வந்து ரீச் ஆச்சு. அந்த வசூல்லையும் பெரிய அளவில் ஆச்சு. ஏன்னா ஒரு வித்தியாசமான படம். அதாவது அது வரைக்கும் காமெடியிலையும் ஒரு சாதாரண நடிப்புலையும் இருந்த ஒரு கலாபவன் மணி ஒரு ஹீரோவாக, அதுவும் ஒரு வித்தியாசமான ஹீரோவாக, ஒரு கண் தெரியாத கதாபாத்திரத்தில், அது உண்மையிலே ஒரு கண் தெரியாத கதாபாத்திரத்தில் எப்படி ஒரு 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 இளைஞன் இருப்பானோ அதே மாதிரி பிரதிபலிச்சிருந்தார். அந்த படத்தை தமிழில் எடுத்திருந்தாங்க. அதை வந்து விக்ரம் நடிச்சிருந்தார். விக்ரமுக்கும் மிகப்பெரிய அளவில் பேர் வாங்கி கொடுத்த படம். இதோடு சேர்ந்து காவ்யா மாதவன் எல்லோரும் நடிச்சிருப்பாங்க. இந்த 2 படத்தையுமே, அதாவது மலையாளம் தமிழ், இந்த 2 படத்தையுமே இயக்குனர் வினயன் தான் டைரக்ட் பண்ணியிருப்பார். அடுத்த படம் திருஷ்யம். மோகன்லால் நடிப்பில் திருஷ்யங்கிற பேரில் வந்த படம் பாவனாசங்கிற பேரில் தமிழில் ரீமேக் ஆச்சு. திருஷ்யம் 2013 மலையாளத்தில் வந்திருந்தது. இதில் மோகன்லால், மீனா எல்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து மலையாளத்தில் ஒரு பெரிய அளவில் மோகன்லாலுக்கு பேர் வாங்கி கொடுத்த படம். அந்த இயக்குனர் ஜித்து ஜோசப்புக்கும் பேர் வாங்கி கொடுத்த படம். இந்த படம் நல்லா போனனால இதோட 2வது பகுதியும் எடுத்து அது சக்ஸஸ் ஆச்சு. இந்த முதல் பகுதியை பாவனாசங்கிற பேரில் தமிழில் ரீமேக் பண்ணியிருந்தாங்க. இதில் மோகன்லாலுக்கு பதில் கமலஹாசன், மீனாவுக்கு பதில் கௌதமி, நிவேதா தாமஸ் இதெல்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து அதாவது திருநெல்வேலி வட்டார தமிழ் பேசி நடிச்சிருப்பார் கமலஹாசன். ஒரு நல்ல ஒரு பேர் கிடச்சிது அவருக்கு.
இந்த 2 படத்தையுமே தமிழ் மலையாளம் 2 படத்தையுமே ஜித்து ஜோசப் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். இதில் வந்து இத்தனை படங்கள் இப்போ வந்து மலையாளத்துலேருந்து தமிழ் ரீமேக் ஆன படத்தை பார்த்துப்போம். இதில் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டராக ஃபாசிலும் நடிகராக மோகன்லாலும் தான் அதிகமாக நடிச்சிருப்பாங்க. இதுபோல் சுவையான சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வடிவில் உங்களை வந்து சேரும்.